ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே இந்த நாளின் புதிய கிருபைகளை ஆண்டவர் தரும்படி ஆண்டவரே உங்கள் கிருபையால் இன்று எங்களை நிரப்புகிறார்கள் என்று கேட்போம். காலைகள் தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படி இந்த நாளின் புது கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. சம்பூர்ண கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று கேட்போம். உங்கள் பலன் உமது கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். இந்த நாளின் புது கிருபைகளை தேவன் நிறைவாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. எங்களை பலப்படுத்துகிற, எங்களை வழிநடத்துகிற அந்த உன்னதமான கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ கிருபை சம்பூர்ணமாய், தேவ பலன் சம்பூர்ணமாய் எங்களுக்குள் இருக்கிற கிருபையை பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த நாளில் புது கிருபையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரை காலையிலே உமது கிருபையால் மன்னாவினால் உமது ஜனங்களை போஷிக்கிற தேவன் திருப்தியாக்குகிறவர். ஏதோ ஆண்டவரே அரை உரையாக உடைய கிருபை பெற்று சென்றோம் என்பது அல்ல, நிறைவாய் சம்பூர்ணமாக பெருக செய்கிற தேவன். இந்த சம்பூர்ண கிருபையை நாங்கள் பெற்று அனுபவிக்க ஆண்டவரை எங்களை வல்லமையாக்குகிற, எங்களை சத்துருக்களின் காரியத்திலிருந்து ஜெயம் எடுக்க வைக்கிற அந்த கிருபை, வல்லமையாய் மாற்றுகிற தேவ கிருபை எல்லாருக்குள்ளும் பெருகட்டும், எல்லாருக்குள்ளும் பெருகட்டும். இந்த நாளின் அந்த கிருபைகளை தேவன் தருவீராக. இந்த நாளின் புது கிருபை, இந்த நாளுக்குரிய புது கிருபைகளை சுதந்திரிக்க தேவனை எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. அந்த கிருபை எங்கள் மத்தியில் ஊற்றப்படட்டும், அந்த கிருபை எங்கள் மத்தியில் ஊற்றப்படட்டும். கிருபை வேண்டும் நாதா இயேசுவே உம்முடைய கிருபை வேண்டும் நாதா யுவராதனையில் கிருபை வேண்டும் நாதா. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே உம்முடைய கிருபை வேண்டும் நாதா யுவராதனையில் கிருபை வேண்டும் நாதா. உன் கிருபை தான் வேண்டும் சொல்லுங்க ராஜாவே, உன் கிருபை தான் வேண்டும் சொல்லுங்க ராஜாவே. உன் கிருபை இல்லாமல் எங்களால் ஆகாது. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே உம்முடைய கிருபை வேண்டும் நாதா யுவராதனையில் கிருபை வேண்டும் நாதா. இந்த கிருபையை வாஞ்சிக்கிறோம். இந்த நாளின் புது கிருபையை தான் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆரம்பை காரணமாக நாம் பாடல் தாரிலே முதலாவது பாடலை பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் உம் கிருபையால் பாடல் தாரிலே முதலாவது பாடல். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்திய
நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். புது கிருபையால் எங்களை வழிநடத்துகிறவர். இந்த நாளின் புது கிருபைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. எல்லாரும் கேட்கும் ஆண்டவரே, இந்த நாளின் புது கிருபைகள், இந்த நாளுக்குரிய தேவ பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக. தேவ கிருபைகளுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பூரண கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் பூரண கிருபையால் அலங்கரிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கிருபையால் நிரப்புவீராக. நான் வெறுமையான பாத்திரமாய் இருக்கலாம், ஒரு கிருபையின் பாத்திரமாய் தேவனுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரங்களாக தேவரையே எங்களை மாற்றுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் அணைந்து மாற்றுவீராக. ஆண்டவரே, கிருபை பொருந்தினவர்களாக, கிருபை பெற்றவர்களே வாழ்க என்று சொல்லத்தக்கதாய் தேவ பிரசன்னம், மகிமை பிரசன்னம் எங்களுக்குள் நிரம்பி இருக்கட்டும். எங்கள் வெறுமையாய் திருப்பி அனுப்பாகிற தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கிருபையால் அலங்கரித்து அனுப்புவீராக. தேவ பிரசன்னத்துக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குறைவுகள் இருக்குமானால் ஆண்டவரை நிறைவு செய்யும்படி, அந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் மாற்றி போடும்படி எங்களுக்கு கிருபை தந்து ஆண்டவரை பூரண கிருபை உள்ளவர்களாய் தேவன் நாங்கள் பெருகிருக்க கிருபை செய்து வழி நடத்துவீராக. ஒரு கிருபையால் நிறைந்த ஒரு பாத்திரமாய் ஆண்டவரை இந்த உலகத்தில் சந்தோஷமாக தேவ கிருபையோடு ஒவ்வொரு நாளையும் நாங்கள் போக்குகிற ஜனங்களாக ஆண்டவரே, ஒரு கிருபை நிறைவாயங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். தேவ கிருபையால் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முடிக்கத்தக்க, தேவ கிருபையால் ஆண்டவர் ஒவ்வொரு மதிலையும் தாண்டத்தக்க, ஒவ்வொரு சேனைக்குள் பாயத்தக்கதாக தேவ பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. கிருபை பொந்தின வார்த்தைகள் மத்தியில் வெளிப்படட்டும். நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேசத்துக்காக இந்த நாளில் புது கிருபைகளை ஆண்டு சன்னிதானத்திலே பெற்றுக்கொள்ளும் வந்திருக்கிற எல்லாரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். உன்னதத்திலிருந்து அருளப்படுகிற தேவ கிருபை நம் ஒவ்வொருவரோடும் நிறைவாயிருப்பதாக. இந்த கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. இந்த கிருபை நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறது. கிருபை வல்லமை உள்ளது என்று ஏற்கனவே நாம் தியானித்தோம்.
அது அநேக காரியங்களை நமக்காக செய்யும். ஒருவேளை நம்பின காரியங்கள் நம்மை விட்டு போனாலும், நம்பின பலன், நம்முடைய ஞானம், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய எல்லாமே காரியங்களும் மாறி விலகி போனாலும் கிருபைகள் மாத்திரம் விலகுவதே இல்லை. கிருபை நம்மை கைவிடுவதில்லை. அதனால தாவீது ஆண்டவரே உமது கிருபையை நம்பியிருக்கிறேன் என்று அதை அதிகமாய் சொல்கிறார். வேதத்தில் தாவீதை குறித்து நாம் அதிகமாக பேசுகிறோம், அதிகமாய் அவரை குறித்து பல காரியங்களை தியானிக்கிறோம். அதே போல பவுலுக்கும் அதே முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவரையும் உயர்த்துகிறோம், அநேக காரியங்கள் அவர் மூலமாய் தியானிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே தாவீது கிருபையை அதிகமாய் நாடினவர், புதிய ஏற்பாட்டிலே பவுல் அதே போல கிருபையை நாடினவர். அவரும் அதே போல கர்த்தருடைய கிருபையால் நிறைந்த ஒரு மனுஷர், கிருபையால் தன்னுடைய பணிகளை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதே போல பவுலும் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லி அந்த கிருபையால் வழி நடத்தினர். ரெண்டு பேரும் கிருபையை ருசி பார்த்தவர்கள். ஆனபடியால் அவருடைய வார்த்தைகள் தியானித்துக் கொண்டிருப்பது நமக்கு இன்னும் பலனா இருக்கிறது. இதே போலதான் கிருபை குழந்தைகளர்களாக தேவனுடைய கிருபையால் நம் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டவர்களாய் மாறும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கிருபை நமக்காக எல்லாவற்றையும் அது செய்யும். இந்த நாளின் ஞானத்திற்காக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4:7. எபேசியர் 4:7. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டது. கிருபை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனாலும் எல்லாருக்கும் ஒரே அளவு என்பது அல்ல. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எவ்வளவு பரிசு, எவ்வளவு ஈவை தர வேண்டும் என்று நியமித்திருக்கிறாரோ, அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு இந்த கிருபையை அளிக்கிறார். கிருபை அந்த அளவுக்கு அவர் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கும்படி நேற்றைய தினத்தில் அதுதான் தியானித்தோம். கர்த்தர் இருதயத்திற்கு ஏற்ற விதமாக அவர் தேடுகிற ஒரு மனுஷனாக, திறப்பில் நின்று சுவரை அடைக்கத்தக்க ஒருவரை தேடினேன் என்றார். அவர் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக, அவர் பிரியப்படுகிற ஒரு மனுஷனாக நாம் இருந்தால் அவருடைய ஈவு அதிகமாக நம்ம மேல, அவருடைய ஈவு, அவருடைய கிருபை அதிகமாய் நமக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்துவினுடைய ஈவுக்கு அளவுக்கு தக்கதாக அவர்களுக்கு கிருபை அளிக்கப்படுது. அவனுக்கு கிருபையினுடைய அளவு எப்படி? அந்த கிறிஸ்துவின் ஈவு, அந்த ஈவை பெற்றுக் கொள்வதால் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், அவர் இருதயத்திற்கு ஏற்ற விதமாய் வாழ வேண்டும். தாவீதை போல எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதும், எப்போதும் அவரை உயர்த்துவதும் நம்முடைய ஒவ்வொரு நாளின் பிரயாசமாய் இருக்க வேண்டும். அப்போது இந்த ஈவு, கிறிஸ்து நம் மீது அளவற்ற அன்பு வைக்கிறார், அளவற்ற பிரியம் கொள்கிறார். அது நிமித்தமாய் கிருபையின் அளவு நம்முடைய வாழ்க்கையில அதிகரிக்கிறது. தான் வார்த்தை சொல்கிறது, நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது, அது கிறிஸ்துவின் ஈவினுடைய அளவுக்கு தக்கதாக. ஆகவே அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற விதமாய், அவருடைய முகத்துக்கு பிரியமாக அவரோடு கூட நடந்து, அவரோடு கூட வாழ்ந்து, இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் இருக்க வேண்டும். தேவன் எப்போ நம்ம கூட இருக்கிறாரோ அதுதான் நமக்கு ஈவு, அதுதான் நமக்கு பரிசு. தேவன் எப்பெல்லாம் நம்ம கூட வந்து கொண்டிருக்கிறாரோ, என்னென்ன சூழ்நிலையெல்லாம் நம்ம கூட இருக்கிறாரோ அதுதான் ஈவு, அதுதான் பெரிய கிருபை. கர்த்தர் நம்ம கூட இல்லை என்றால் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கவே முடியாது, ஒவ்வொரு ஆசீர்வாதம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னொரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் வசனம், அதிகாரம் 9ஆம் வசனம். யாத்திராகமம் 33:9. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். 33:9. பாருங்க, அதிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. 33ஆம் இந்த அதிகாரத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவர் தம்முடைய கிருபையை எவன் மேல் வைக்க விரும்புகிறாரோ அவன் மேல் கிருபையை வைக்கிறார் என்கிற அந்த வேத வார்த்தை இருக்கிறது. எவன் மேல் 19. நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபை. போதும், அவன் மேல் கிருபை. எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன்.
கர்த்தர் அப்போ யார் மேல சித்தம் கொள்கிறார், கர்த்தர் யார் மேல அந்த ஈவை வைக்க விரும்புகிறாரோ, கர்த்தர் யாரோடு இருக்க விரும்புகிறாரோ அவர்கள் கிருபை பொருந்தினவர்களாய் இருப்பார்கள். ஆகவேதான் கர்த்தரோடு நாம் வாழ்வதற்கு அவர் முன்பதாக அவரை நாம் நேசிக்கணும். அவர் நம்ம மேல பிரியமாய் மாறிவிடுவார். அவரை நேசிக்க நேசிக்க, அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, அவரை மகிமைப்படுத்த அவர் நம்ம மேல பிரியமாய் மாறிவிடுவார். அதற்கு பின்பதாக அவர் நம்ம மேல சுத்தமாக இருப்பார். எதற்கு? கிருபையை வைப்பதற்கு. அதான் முதலாவது வாசித்த 4 எபேசியர் 4:7 தேவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக கிருபை பெறுகிறது எல்லாருக்குள்ளும். அவன் எப்ப இந்த பார்வை வருகிறது, எப்ப இந்த சித்தம் வருகிறது, அந்த வார்த்தை எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். அப்போ அந்த சித்தத்திற்கு உள்ளே வர வேண்டும். அந்த கிருபையின் பார்வைக்குள்ளாக, தேவனுடைய பார்வைக்குள்ளாய், கண்களுக்கு உள்ளாக, அவருடைய அந்த ஒவ்வொரு நோக்கத்திற்கு உள்ளாக நாம் வருகிற போது கிருபையை அதிகமாய் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய பார்வைக்குள், அவருடைய சித்தத்திற்குள் நாம் வர வேண்டும். எபேசியர் 2வது அதிகாரத்தில் 8ஆம் வசனம். எபேசியர் 2:8 விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு. கிருபையால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்தார், அது கிருபையால் நமக்கு கொடுத்தார். அந்த விசுவாசத்துலதான் நம்ம அவருக்குள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அது விசுவாசம் நம்முடையது அல்ல, அதுவும் தேவனுடைய ஈவு. விசுவாசத்தையும் பெருக செய்கிறவர் அதற்குள்ள ரட்சிப்பையும் நமக்கு தந்திருக்கிறார். நம்மை ரட்சித்து அவருடைய சமூகத்துல வைத்திருப்பதே அவருடைய பெரிய கிருபை. இந்த சமூகத்துல தாவீது சொன்னது போல உடைய ஆலயத்தின் நடுவிலே கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நாம் அமர்ந்திருப்பது இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தெரிந்து கொள்ளப்பட்டபடியால் தான் கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை தந்திருக்கிறார். இந்த கிருபையை குறித்து தியானிக்கும் இந்த 2 நாட்களே ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அவரை கிருபையை சிந்திக்கிற நமக்கு இது தேவனுடைய ஈவா இருக்கிறது. அதான் 4:7 வாசிக்கிறபடி ஈவுக்கு அளவுக்கு தக்கதாக, கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நமக்கு கிருபையையும் பெருக பண்ணுவார். கிருபை இன்னும் பெருகும். அவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நமக்கு இந்த கிருபையால், ஈவி நிமித்தமாக அவருடைய கிருபையால் இந்த சமூகத்துல காத்திருக்கிற நம்மை அவர்தான் அழைத்து வந்தார். இது நம்மால் உண்டானதல்ல, அவருடைய ஈவு. அதே போல அவருடைய ஈவுக்கு முன்பதாக நிற்கிற, அவருடைய கிருபைக்கு முன்பதாக நிற்கிற நமக்கு அதிகமான கிருபை அவர் அளிப்பார். அதிகமான கிருபை. ஒரே ஒரு காரியத்தை நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். இந்த கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ஈவை சுதந்திரித்துக் கொள்ள செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மோடு கூட எப்போதும் இருக்க வேண்டும். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இது யாத்திராகமம் 33வது அதிகாரத்துல நீங்க அந்த காரியத்தை விளக்கமாக பார்க்கலாம். மோசேக்கு இந்த நடந்த காரியங்கள் எல்லாம் அவர் பாருங்கள், இந்த ஜனங்கள் செய்த காரியத்தை நிமித்தமாக ஆண்டவர் மோசேயிட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உங்களோடு வருவது இல்லை, நான் உங்களோடு கூட வருவதில்லை என்பதை மோசேயினிடத்துல கர்த்தர் சொல்லிவிட்டார். நான் உங்களோடு வரமாட்டேன். 33வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதரை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியரையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்திவிடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூல பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கட்டுள்ள ஜனங்கள் என்றார். ஒரு காரியத்தை சொல்லுகிறார், தேசத்துக்கு போங்கள். நீங்க அதே போல அந்த கானானில் இருக்கிற 7 ஜாதிகள் நீங்கள் துரத்தி விடுவீர்கள். 3 மாசத்தை சொல்லுகிறார், ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், உங்களோடு நான் வரமாட்டேன். முதல் வசனத்துல சொல்லுகிறார். அதற்கு பின்பு சொல்லுகிற தூதனை 2ஆம் வசனத்துல, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன். நான் வரமாட்டேன், தூதனை அனுப்புவேன். தூதன் உங்களோடு வருவான். நீங்கள் 7 ஜாதிகளை துரத்துவீர்கள், அங்கே போய் சுதந்திரித்துக் கொள்வீர்கள், போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தூதன் வருவான். நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே 7 ஜாதிகளை துரத்துவீர்கள். அது நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் அதே போல சுதந்திரித்துக் கொள்ளலாம். நான் வரமாட்டேன், தூதனை அனுப்புவேன். இதுக்கு ஒரு பிரசன்னம் என்ன? எப்படி நமக்கு இந்த கிருபை கிடைப்பது? ஆண்டவர் தான் நமக்கு கிருபை. தூதனை கொண்டு நமக்கு கிருபை பெருகுவதில்லை. தேவன் நம்மோடு இருந்தால் பெரிய காரியங்கள் நமக்கு நடக்கும். தூதனும் செய்வார்.
தூதனை கர்த்தர் அனுப்பினால் தூதன் நமக்காக செய்ய முடியும். ஆனால் அது நமக்கு போதாது, அந்த பலன் நமக்கு போதாது. என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிற அந்த தேவன் நமக்கு வேண்டும். அதுக்கு பின்பதாக அவர் சொல்லுகிற 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். 16ஆம் வசனம் 33:16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. எப்பவும் கிருபையை கண்டுகொள்ள முடியும். நமக்கு கிருபை இருக்கிறதா? நம் மேல் கிருபை இருக்கிறதா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே போல அநேகரை பார்க்கிறோம், கிருபை பெற்றவர்களாக இருந்தார்கள், அவர்கள் மேல கிருபை இருந்தது என்றெல்லாம் பார்க்கிறோம். நம் மேல கிருபை இருக்கிறது என்பதை நாம் எப்படி அறிய முடியும்? வசனம் அதுதான் சொல்கிறது, என் ஜனங்களுக்கும் உமது ஜனங்களுக்கும் என் மேலும் கிருபை இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது? எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. தூதன் எங்களுக்கு முன்பதாக போவது வேறு, தூதன் எங்களுக்காக யுத்தம் செய்வது வேறு. நீர் எங்களோடு வருவதினால் தான் நாங்கள் கிருபை பெற்றவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் எங்களுக்கு வேண்டும், அதுதான் வேண்டும். மோசே அதைத்தான் கேட்கிறார், ஆண்டவரே கிருபை எங்களுக்கு வேண்டும். அது என்ன கிருபை? நீர் எங்களோடு இருப்பது, அதுதான் கிருபை. இந்த ஜனங்கள் கிருபை பெற்றார்களா? கர்த்தர் அவர்களோடு இருந்தார், கிருபை பெற்றார்கள். மோசே கிருபை பெற்றாரா? மோசையோடு கர்த்தர் இருந்தார், அவன் கிருபை பெற்றான். இதுதான் வாழ்க்கையின் அதிசயம், இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். நம்ம மேல கிருபை இருக்கிறதா இல்லையா என்று எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? தேவன் நம்மோடு கூட வந்தால் அது கிருபை மேல் இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட வரவில்லை என்றால் கிருபை போய்விட்டது. ஜனங்களுக்கு முந்தின அதிகாரத்துல தான் 32 பார்த்தால் கன்றுக்குட்டி எல்லாம் ஒன்று பண்ணி வைத்து அங்க 35 வசனத்தை வாசிக்கலாம். 32, 35 6 வசனம். பாருங்க, இதை செய்து வைத்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். அதனால்தான் சொல்லுகிறார், நான் இனி உங்க கூட வரமாட்டேன். என்னை ஒதுக்கி விட்டீர்கள், என்னை நீங்கள் யோசிக்காமல் கன்றுக்குட்டியை முன்னிறுத்தி விட்டீர்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவரை விட்டுவிட்டு கன்றுக்குட்டி வைத்து விட்டீர்கள். அதெல்லாம் சொல்லுகிறார், நான் வருவதில்லை, வாக்கு பண்ணிவிட்டேன், ஆகவே தூதரை அனுப்புவேன், நான் வரமாட்டேன். வாக்கு பண்ணியது நிமித்தமாக நீங்க போக வேண்டும். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத தேவன், என்ன நடந்தாலும் சொன்னதை செய்து முடிக்கிறவர். சொல்லிவிட்டார், நீ போ, கானான் தேசத்தில் உங்களை அனுப்புவேன் என்று சொல்லிவிட்டார். இப்ப ஆண்டவர் அப்படியே மாறுகிற தேவன் அல்ல. அதனாலதான் சொல்லுகிறேன், நான் வரமாட்டேன், தூதன் போவான். மோசே சொல்லுகிற, ஆண்டவரே தூதன் வேண்டாம், நாங்கள் எங்களோடு கிருபை இருக்கிறது என்று, உங்களுடைய ஜனங்களோடு கிருபை இருக்கிறது என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒன்றே ஒன்றுதான், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா. நீர் எங்களோடு வருவதினால் தான் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதாக சொல்லுகிறார். இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உங்களுடைய ஜனங்கள் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். எப்போது? நீர் எங்களோடு வருவதினால், நீர் எங்களோடு இருப்பதுதான் கிருபை. இதுதான் நம்முடைய அடையாளம். பாருங்கள், கிருபை பெற்றவர்களாய் நாம் எப்போ இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம், தேவன் நம்மோடு வருவார், ஒவ்வொரு நாளும் வருவார். இன்பத்தில் நம்மோடு இருப்பார், துன்பத்தின் பாதையிலும் இருப்பார், எல்லாரும் இருந்தாலும் கூட இருப்பார், யாரும் இல்லை என்றாலும் நம்மோடு கூட இருப்பார், நமக்கு ஞானம் உதவி செய்தாலும் இருப்பார், அது இல்லை என்றாலும் இருப்பார், உலகத்தின் காரியங்கள் கை கொடுத்தாலும் இருப்பார், அது நம்மை விட்டு விட்டாலும் தேவன் நம்மோடு இருப்பார். எது மாறினாலும் இந்த தேவன் விட்டு விட்டு போகிறவர் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, வாக்கு பண்ணிவிட்டார். ஆகவே இதை எப்படி அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் போங்கள், தூதரை அனுப்புவேன், எப்படி ஆயினும் கொண்டு சேர்ப்பார். வாக்குத்தத்தத்தில் அவர் உறுதியானவர், சொன்னதை செய்ய முடிப்பவர். ஆம் என்றும் ஆமென் என்றும் அவருடைய வார்த்தைகள் நிறைவேறும். ஆகவே இந்த தேவன் நம்மோடு கூட வேண்டும். அப்போதான் நாம் கிருபை பெற்றவர்களாக இருக்க முடியும். முதலாவது அதிகாரம் 16வது வசனம், யாத்திராகமம் 1:16. நீங்கள் எதிரே ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனைவின் மேல் உட்கார்ந்து பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொண்டு போங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். மாற்றி வைத்திருக்கிறேன். பாருங்கள், ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், அது பரிபூர்ண கிருபையை தருகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தம் மீது விசுவாசிக்கிற, அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ணமான கிருபைகளை தேவன் தருகிறார். நிறைவான கிருபை என்று வேதத்தின் வார்த்தைகளிலே நாம் தியானிக்கிறோம். பரிபூர்ண கிருபையை குறித்து வேதத்துல பலமுறை சொல்லப்பட்டிருக்கிற சம்பூர்ண கிருபையை நேற்று தியானித்தோம். இன்னும் ஒரு வார்த்தையில பரிபூர்ண கிருபையை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பூரண கிருபை நம்மை பூரணமாக்குகிற இது தேவ கிருபைக்கு
நாம் விட்டு கொடுக்க வேண்டும். பூரணமான தேவ கிருபை நம்மை வழி நடத்துவதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சிம்சோனை பார்க்கிறோம், மகாபலவான், அவனிடத்துல பரிபூரண கிருபைகள் விளங்கினது. அவன் எப்போ கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகினானோ தேவன் அவனை விட்டு போய்விட்டார். தேவன் போய்விட்டார் என்றால் கிருபை போய்விட்டது. எதனால் கர்த்தர் கிருபையை அறிந்து கொள்வோம்? தேவன் நம்மோடு இருந்தால் தான் கிருபை. சிம்சோனை விட்டு தேவனுடைய ஆவி விலகி போனது, கிருபையை இழந்து போனார். அதற்கு பின் பாருங்கள், தண்டனைக்கு பாத்திரனாக இந்த பலவான் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம், இழந்து போகிறதை பார்க்கிறோம். கிருபையின் அளவை அதிகரிக்க வேண்டும். ரட்சிப்பை ஆண்டவர் தருகிறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். எபேசியர் 2:8 நம்முடைய கிருபையால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நமக்குள் கிருபை இருக்கிறது. இந்த கிருபையின் மேல கிருபையை நாம் அதற்கு பின்பதாக பெற்றுக்கொள்ள பூரணமாக பரிபூர்ண கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த கிருபையின் அளவு அதிகரிக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம நேற்று பார்த்தோம், கிருபை நமக்கு வல்லமை தருகிறது. இந்த வல்லமையில இன்னும் அதிகரிக்க வேண்டும். வல்லமை குறைய குறைய சாத்தான் நமக்குள்ள அநேக சோதனைகளை நமக்கு தருவான். நம்மை விட்டு பிரித்துக் கொள்வதற்கு, இந்த கிருபையை போக்கடிப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறான். கிருபை நம்மோடு இருந்தால் அது வல்லமை குறைய குறைய சாத்தான் அப்படியே நம்மை வழி திசை திருப்பி தன் பக்கமாக இழுத்து கொள்வான். கிருபையின் வழியை விட்டு நம்மை விலக்கி விடுவான். இன்னும் கர்த்தரை தேட கிருபை பெருகுதான் நமக்கு ஆசீர்வாதம். கிருபை பெருகுதான் நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பலன், அது நீதிமானாய் நாம் இருக்க முடியும். அது நமக்கு ஆசீர்வாதம். இது கிருபை குறைய சாத்தான் தன் பக்கமாக திருப்பி விடுவான். நேரம் காலை 6 மணி. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 15:5. Jesus Christ says, apart from you can do nothing. John 15:5. யோவான் 1:16. யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபை பெற்றிருக்கிறோம், இன்னும் அதில் பெருக வேண்டும். இந்த கிருபையின் அளவு குறைந்து விட்டால் சத்துருவினுடைய கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகளை அதிகமாய் தந்து விடுவான். உலகத்தின் காரியத்திற்குள்ளும் அதிகமாய் இழுத்து விடுவான். முதல் காரியம் சாத்தான் செய்கிற காரியம் தேவனை விட்டு பிரிப்பான். மோசே அதான் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எங்களோடு இல்லை என்றால் எனக்கு கிருபை இல்லை. எங்களோட கிருபை இருக்கிறது என்று எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நீர் எங்களோடு இருக்கிறதுனால். அப்ப ஆண்டவர் நம்ம விட்டு பிரித்து விட்டால் கிருபையின் அளவு நம்ம எடுத்து நீங்கிவிடும். கிருபை தான் நம்மை தப்புவிக்கிறது, கிருபை தான் நம்மை வழி நடத்துகிறது, கிருபை தான் நமக்கு ஜீவனை தந்து வழி நடத்திருக்கிறது. அப்ப தேவனை விட்டு நம்மை பிரித்து விட்டால் கிருபையின் அளவு குறைந்து விடும், ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போய்விடும். இதான் சாத்தான் செய்கிற காரியம். ஆகவே இந்த கிருபையின் அளவை குறைக்க அவன் முயற்சி செய்வான். நாம் என்ன செய்ய வேண்டும்? கிருபையின் மேல கிருபை. பாருங்க, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல கிருபை பெற்றிருக்கிறோம் என்று வார்த்தை சொல்கிறது. ஆகவே இன்னும் கிருபையின் மேல கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 86 சங்கீதம் 5 சங்கீதம் 86:5. நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். கூப்பிடுகிற எல்லாருக்கும் கிருபையை பெருகப்படுகிறார். கிருபையின் மேல கிருபை, பரிபூரண கிருபை ஆண்டவர் தருகிறார். பெற்றுக்கொள்ள வேண்டும். கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவர், எல்லார் மேலும் அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக கிருபையை பெருகச் செய்கிற தேவன். 147 சங்கீதம் 11 வசனம். சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல்
கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். அவருக்கு பயந்து அந்த கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நான் கிருபையின் மேல கிருபை பெற வேண்டும். இந்த நாளின் கிருபை போதாது, நாளைக்கு இன்னொரு கிருபை, புது கிருபையை தருகிறார். அந்த கிருபை நாளைக்கு வேண்டும், அதுக்கு அடுத்த நாளுக்குரிய கிருபை வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிருபை மேல கிருபை நான் பெற்றுக்கொண்டு போக வேண்டும். ஒரு நாள் கிருபை பெற்றுவிட்டேன் போதும் என்றால் சத்துரு இந்த கிருபையை அப்படியே அழித்து விட்டு தேவனை விட்டு என்னை பிரித்து விடுவான். தேவனை விட்டு பிரிந்து விட்டால் கிருபையின் அளவு குறைந்து விடும். கிருபை குறைந்து விட்டால் என் மாம்சத்தின் காரியங்கள் எல்லாம் மேற்கொள்ளும், நான் அழிவை சந்திக்க வேண்டியது வரும். ஆகவே அவரை நோக்கி கூப்பிட்டு கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அந்த பிரியமாயிருக்கிறவர்கள் மீது கர்த்தர் தமது ஈவின் அளவுக்கு தக்கதாக கிருபையை பெருகச் செய்வார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1:14. நம்முடைய கர்த்தரின் கிருபை விசுவாசத்தோடும் அன்போடும் கூட பரிபூரணமாய் பெருகிட்டு. பாருங்க, கர்த்தரின் கிருபை, அது கிருபை ஏற்ற தனியாய் வருவதில்லை. கிருபை சத்தியம், கிருபை சமாதானம். இங்கு கிருபை விசுவாசத்தோடு அன்போடும் பெருகிறது. விசுவாசம் எதன் முதலில் வாசித்தோம்? யோவான் இந்த புத்தகத்திலே பார்க்கிறோம், எபேசியர் 2:8 பார்க்கிறோம். விசுவாசத்தை கொண்டு அது பெருக போகிறது கிருபை. நான் விசுவாசித்தேன் ஆண்டவர் இல்ல, கிருபை தான் விசுவாசிக்க வைத்தது. கிருபை தான் நம்ம ஆண்டவரை பிடித்து கொள்ள வைத்தது. ஆகவே பாருங்கள், இதை பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை கிறிஸ்து இயேசுவுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட பரிபூரணமாய் பெருக வேண்டும். முதல் காரியம் விசுவாசத்தோடு, அதோட 2வது காரியம் அன்போடு கூட பெருக வேண்டும். விசுவாசத்தை கிருபை நமக்கு அதிகமாய் தருகிறது. ஆண்டவரை விசுவாசிக்க அநேக காரியங்களை சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் எனக்காய் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம், ஒன்றுமில்லாத நிலையை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசத்துல நம்ம இன்னும் தேறினவர்களாய் மாற வேண்டும். இது சாதாரண விசுவாசம் அல்ல, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம். ஆபிரகாம் வைத்திருந்த அந்த விசுவாசத்தை இந்த கிருபை நம்ம எல்லாருக்குள்ளும் தருகிறது. தனியாய் வருவதில்லை கிருபை, அது சகல ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு காரியங்களாக தியானிக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, கிருபை விசுவாசத்தோடும் அன்போடும் கூட நமக்குள் நிறைந்திருக்கிறபடியால் அது நம்ம ஒருவரை வெட்கப்படுத்த விடாது. சங்கீதம் 13:5. சங்கீதம் 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இதயம் களிகூரும். அவர்கள் கிருபையின் மேல நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஏனென்றால் இந்த கிருபை விசுவாசத்தை தரும். ஒன்றும் இல்லாததில் கூட கர்த்தர் செய்வார் என்கிற விசுவாசத்தை இந்த கிருபை கொண்டு வந்து விடும். கிருபை கொண்டு வந்து விட்டால் நான் விசுவாசிப்பேன், கர்த்தர் மேல அன்பு வைப்பேன், இன்னும் பெருகுவேன். கர்த்தர் என் மேல ஈவா இருப்பார். அவருடைய கிருபையின் ஈவின் அளவுக்கு தக்கதாக அதிசயமான காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4:33. உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த தரமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் இதுவரைக்கும் எழுந்து பேசாதவர்கள், மறுதலித்தவர்கள் பேதுரு. ஆனா இப்ப என்ன செய்கிறார்? எழுந்து நின்று தைரியமாய் கர்த்தரை குறித்து பிரசங்கிக்கிறார். 3ஆம் அதிகாரம் முழுவதிலும் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படும். 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே அந்த வார்த்தையை கேட்ட ஏராளமான 5000 ஜனத்திற்கும் அதிகமான பேர் அங்கே ரட்சிக்கப்படுகிறது, மனம் திரும்புகிறதை எல்லாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் இயேசுவோடு தயங்கி கொண்டிருந்தவர்கள், அவரை மறுதலித்தவர்கள், ஆனால் எப்போ ஆவியார் ஊற்றப்பட்டாரோ, அது தேவ பலன் எப்போது ஊற்றப்பட்டதோ, இந்த வார்த்தை சொல்கிறது 33ஆம் வசனம். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பூரண கிருபையை அவர்கள் மேலும் உண்டாயிருந்தது. அது அவர்களுக்கு இன்னும் விசுவாசத்தை கொடுத்தது. பூரண கிருபை விசுவாசத்தை தரும். விசுவாசம் இன்னும் பெருகிட்டு இவர் தைரியமா சொல்கிறார்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார். நீங்கள் அவரை சிலுவையில் அடித்தீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். நாங்கள் அதற்கு சாட்சிகள். அழகாய் சொல்கிற காரியம், கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். சாட்சி கொடுக்கவே யோசித்தார்கள். இயேசு கொண்டு இருந்தோம் என்று சொல்வதற்கே பயந்து போய்தான் அறையை பூட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், புறப்பட்டு வெளியே ஓடினார்கள். இந்த பட்டணமே வேண்டாம், இயேசுவையே அடித்து விட்டார்கள், நம்மையும் தேடுவார்கள், ஓடிவிடலாம் என்று. ஆனா இப்போ ஒரு பலன் வந்து விட்டது. ஆவியானவர் தருகிற கிருபையின் பலன் வந்து விட்டது. இப்ப வார்த்தை சொல்கிறது, மிகுந்த பலமாய் சாட்சியிட்டார்கள். எல்லாருக்குமாக எழுந்து நின்று தைரியமாய் பிரசங்கித்தார்கள். விளைவு என்ன? திரள் கூட்ட ரட்சிப்பாயினது. கிருபையின் மேல கிருபை, பூரண கிருபை அந்த எல்லார் மேலும் உண்டாயிருந்தது. எல்லார் மேலும் உண்டாயிருந்தது. கடைசி ஒரு வார்த்தை, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலிப்பியர் 1:7.
அதை திடப்படுத்தி வருகிறதையும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையும் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. சொல்லுகிறார், நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால் இருதயத்தை தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இதற்கு கொடுக்கப்பட்ட கிருபை எவ்வளவோ பாடுகள், அவளுக்கு எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ அநேக நெருக்கடியான நிலைகள் வந்தது. அது ஒவ்வொரு நெருக்கடியிலும் கர்த்தருடைய கிருபை விளங்கினது. பலவீனத்துல ஒவ்வொரு சோதனையிலும் கர்த்தருடைய கிருபை பூரணமாய் விளங்கிற்று. அந்த பூரண கிருபையில நீங்களும் பங்களிக்கும்படிக்கு நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இருதயத்தில் உங்களை தரித்திருக்கிறேன். எதற்கு? அந்த உபத்திரவங்களில நீங்களும் கிருபையை பெற்றுக்கொள்ள. உபத்திரவத்தில் தான் கர்த்தர் கிருபையை பெருக பண்ணுகிறார், அதிகமாய் நமக்கு தருகிறார். இந்த பூரண கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு நிறைவாய் தருவாராக. அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, எங்களுக்கு கிருபையை தாரும். கிருபை மிகுந்தவரே, எங்களுக்கு கிருபையை அதிகமாய் தருவீராக. பேரன்புள்ளவரை பூரண கிருபையை தருவீராக என்று கேட்போம். அவர் கிருபை மிகுந்தவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லார் மேலும் பிரியமாய் இருக்கிறார். கிருபையை வைக்கிற தேவன். ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள் மீது ஊற்றப்பட்ட அந்த கிருபையின் ஆவி எங்கள் மேல ஊற்றப்படட்டும். கிருபையால் நிரப்புவீராக. பரிபூர்ண கிருபை எங்களுக்குள் வரட்டும். பூரண கிருபையால் நாங்கள் நிறைந்திருக்க உதவி செய்வீராக என்று கேட்போம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நனதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நனதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஆம் கர்த்தாவே, நாங்கள் கிருபையாய் இருக்கிற ஜனங்கள், கிருபை பெற்றவர்கள். எங்களுடைய குடும்பம் கிருபை பெற்றது என்று நாங்கள் எதினால் அறிந்து கொள்வோம்? நீர் எங்களோடு வருவதினால். நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள் என்று ஜனங்கள் கண்டு கொள்வார்கள். நீர் எங்களோடு இருப்பதினால், நீர் எங்களோடு வருவதினால். மோசேயை போல நாங்களும் கேட்கிறோம், ஆண்டவரே, நீர் எங்கள் மேல கிருபையாய் இருப்பீராக. நீர் எங்களோடு கூட இருப்பீராக. நீர் இல்லாத நாள் எங்களுக்கு வேண்டாம். நீர் இல்லாத நாள் எங்களுக்கு அது ஒரு நல்ல நாளா இராது. ஆண்டவரே, அது நல்ல ஒரு வாழ்வாய் இராது. நீர் எங்களோடு இருப்பீராக. ஆண்டவரே, அநேக வேளையில கந்து குட்டிகளை உண்டு பண்ணின சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். தேவரீர் அதை மன்னித்து எங்களுக்கு கிருபையாய் இருப்பீராக. அறிக்கையிடுகிறோம், பாவியாகி எங்கள் மீது தேவரீர் கிருபையாய் இருந்தருளுவீராக. தூரம் எங்களை போய்விடாதிரும். எங்களை விட்டு அதை விலகி விடாதிருப்பீராக. இந்த பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதிருப்பீராக. கிருபையாய் இருங்க ஆண்டவரே. இந்த கிருபையின்படி எங்களுக்கு இறங்குங்க. இந்த கிருபையின்படி எங்களை விடுவித்தருளுங்க. இந்த கிருபையின்படி எங்களை வழி நடத்துங்க. நீர் இல்லாமல் ஒரு அடி கூட எங்களால் வைக்க முடியாது. நீர் இல்லாமல் ஒரு காரியத்தை எங்களால் செய்ய முடியாது. ஆண்டவரே, தேவரீர் நீர் சகலத்தை செய்ய வல்லவர். நீர் எங்களோடு இருந்தால் அது பலன். நீர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லை. நாங்கள் உடைந்த பாத்திரம், நாங்கள் உதவாத பாத்திரங்கள். ஆண்டவரே, வீணராய் நாங்கள் போய்விடுவோமே. தேவனே, உமது கிருபை வேண்டும். நாங்கள் எதினால் அறிந்து கொள்வோம் நாங்கள் கிருபை பெற்றவர்கள் என்று. எதினால் எங்கள் மேல கிருபை இருக்கிறது என்று புரிந்து கொள்வோம். நீர் எங்களோடு இருப்பதினால் மட்டுமே. எல்லாரோடு இருங்க அப்பா. நீர் எல்லாரோடு பேசுங்க. எல்லாரோடு நடந்து வாங்க. எல்லாரோடு இருப்பீராக. ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்தில் கர்த்தரே இருப்பீராக. நீர் இல்லாத நாள் எங்களுக்கு நாள் ஆகாது. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருங்க. நாங்கள் விசேஷித்தவர்களாய் மாற்றப்படும்படிக்கு, தேவ கிருபை எங்களுக்குள் பெருக பண்ணும்படிக்கு நீர் எங்களோடு இருப்பீராக. இந்த பூரண கிருபை எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை நீதிமானாய் மாற்றுகிற, எங்களை பலப்படுத்துகிற, எங்களை வழிநடத்துகிற தேவ கிருபை, எங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை காத்துக் கொள்கிற கிருபை, இந்த பூரண கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, உடைய இரக்கத்தினால் நாங்கள் கிருபை மேல கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றன்றுக்குரிய புது கிருபை, இந்த நாளின் புது கிருபையால், பூரண கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. எங்கள் குடும்பம் பூரண கிருபை பெற்றதா இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் பூரண கிருபை பெற்றவர்களா இருக்கட்டும். குடும்பம் முழுவதையும் வேலை அடைத்துக் கொள்ளுங்க. எங்கள் காரியங்களை பார்க்கிறவர்கள், எங்கள் விசேஷித்தவர்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கிருபை பெற்றவர்கள் என்று ஜனங்கள் பார்க்கணும். மரியாதை எடுத்து சொன்னது போல, கிருபை பெற்றவர்களே வாழ்க என்று போது போல, ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களும் கிருபை பொருந்தினவர்களாக இருக்கட்டும். கிருபை பெற்றவர் வாழ்வை தந்து வழி நடத்துங்க. பூரண கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இன்னும் நாங்கள் எங்களை தியானிக்கிறோம், எங்களை உருவாக்கிக் கொள்வோம். பூரண கிருபை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யுங்க. பூரண கிருபை எங்களை வல்லவர்களாய் மாற்றுகிறது. எங்களை வல்லவர்களாய் வல்லவான்களாய் மாற்றுகிறது. எங்களை வல்லமைப்படுத்துகிறது. ஆண்டவரே, சத்துரு எங்களுக்குள் வந்து
ஆண்டவரே இந்த கிருபையை போக்கெடுத்து விடலாம், தேவனை விட்டு பிரித்து விடலாம் என்று நினைக்கலாம். அது எல்லாம் கர்த்தர் அபத்தமாய் போக பண்ணுவீராக. தேவ கிருபை அதிகமாய் பெருகட்டும். இன்னும் நாங்கள் உம்மை கிட்டே சேரணும். நீர் எங்களோடு இருந்தால் தான் கிருபை, இல்லை என்றால் கிருபை அல்ல. நீர் எங்களோடு இருக்கத்தக்கதாக நாங்கள் உம்மோடு இருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் உம்மை தேடவும், உம்மை வாஞ்சிக்கணும், உம்மோடு கூட தினத்தோடு நடந்து வர கிருபை செய்யுங்க. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணித்து ஆண்டவரே வைக்கும் சமூகத்தில் வைக்கிறோம். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க. பூரண கிருபையால் நிரப்பி அலங்கரித்து வழி நடத்துங்க. நாம மாத்திரம் மகிழ்ப்படட்டும். இந்த நாளின் ஆண்டவரே புதிய கிருபைகள் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து பலப்படுத்துவீராக. இந்த நாளின் பிரயாணங்களை வாய்க்கப்படுங்க. ஒவ்வொரு தேவைகளை சந்தித்திருங்க. சுகபலனோடு கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. பிரயாணங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பூரண கிருபையால் நீங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. இந்த நாளின் ஆலய பணிகளுக்காக தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் சந்தித்திருங்க. பூரண கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருந்து பெருகட்டும், தாங்கட்டும். ஆலோசனை கொடுத்து வழி நடத்துங்க. பாதுகாப்பை தந்து அதிகமாக கர்த்தர் இந்த கிருபையால் வழி நடத்துவீராக. எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். பூரண கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பூரண கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இன்று மதியம் 12 மணிக்கு பெண்களுக்கு சென்ற கூடவே திருமதி விமலா மாணிக்கம் அவர்கள் வீட்டில் நடைபெறும். எல்இடி லைட்டுக்கு வந்து